அழுத்தமா நமக்கா? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. அதனால அப்படியெல்லாம் நடக்காது. அதுவும் முக்கியமா நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனா அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. நமக்கு இல்ல, மக்களுக்கு. என்னப்பா இந்த விஜய் இப்பதான் வந்திருக்கிறாரு, இவரு கூடலாம் யார் வரப்போறா, அவங்க வரமாட்டாங்க, இவங்க வரமாட்டாங்க, அப்படி இப்படின்ட்டு நம்மளை பற்றி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்களே. அதுனா நமக்கு புதுசாக என்ன? 30 வருஷமாக நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி நம்மளை நம்புறவங்களுக்காக நாம் உழைக்கிறதே அது ஒரு பழக்கமாகி இப்போ அதுவே என்னுடைய ஒரு ஒரிஜினல் கேரக்டராகவே மாறிடுச்சு. இத்தனை வருஷமா இருக்கிற அந்த உழைக்கிற குணம் அது எப்படி மாறும்? அதெல்லாம் மாறவே மாறாது. உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்ஸும் கெத்தும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும், என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும், இந்த அடங்கி போறதுக்கோ, இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ, இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நாம அரசியலுக்கு வரல. அந்த நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்ல வரல, இருக்குது. ஆனா அதை தொடர்ந்து இருக்கிற மாதிரி நீங்க எல்லாம் நடந்துக்கணும். தப்பு பண்ண யாரா இருந்தாலும் தப்பிக்கவே முடியாதுன்ற அந்த ஒரு பயம் இருக்கணும். ஆரம்பிக்கலாமா? உங்க எல்லாரையும் ஒரு எனர்ஜைஸ் பண்ற மாதிரி உண்மையா நடந்த ஒரு கதை ஒன்று சொல்றேன். சொந்த நாட்டையே ஒரு கூட்டம் அபகரிக்குது. சொந்த நாட்டிலேயே இருக்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது. ஸோ வேற வழி இல்லாமல் அந்த நாட்டை விட்டே வெளியே போய் வேற ஒரு இடத்துக்கு போய் காடு மலை அப்படி இப்படின்னு சுற்றி மறைஞ்சு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. என்னடா இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குமேன்னு சொல்லிட்டு தன்னோட நட்பு சக்திங்க கிட்ட பேசி ஒரு பெரும் படையை திரட்டிக்கிட்டு அதிரடியா ஒரு போரை நடத்தி அந்த நாட்டையே திருப்ப மீட்டு எடுத்தது யார் தெரியுமா? நம்ம கொள்கை தலைவர்களை ஒருத்தரான ராணி வேலு நாச்சியார் அவர்கள் தான். அவங்களுக்கு அந்த நட்பு சக்தியா கூட இருந்து உழைச்சது சின்ன மருது, பெரிய மருது, சையது, கார்கின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் தான். ஆங்கிலேயர் படை, ஆற்காட்டு படை மாதிரி அந்த 2 பெரும் படையை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அந்த நாட்டையை திருப்பி மீட்டு எடுத்தது வேலு நாச்சியார். அன்னைக்கு இருந்த ஆங்கிலேயர் படை, ஆற்காட்டு படை மாதிரி இன்னைக்கு என்னென்ன படை இருக்குதுன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். நட்பு சக்தி இருந்தாலும் இல்லைனாலும் தனியாவும் நின்று கெத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.